தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன். ஒவ்வொரு அரசியல்வாதிக்கும் மீடியாவில் தன் பெயர் பேசப்படணும், ஹெட்லைன்ஸில் இருக்கணும், அதிக நேரம் தொலைக்காட்சியில் நம்மளை காட்டணும் அப்படின்றது எல்லாருக்குமே அடிப்படையான ஒரு ஆசை. அப்போ யாரை பேசினா இங்கே அடிக்கடி காட்டுவாங்க? விஜய் பேசினா எல்லாரும் காட்டுவாங்க இல்லையா? ஸோ அதுதான் ஸ்ட்ராட்டஜி. அதனால அவர் எல்லாருமே விஜய் ஏதாவது ஒன்று சொல்லி கவன ஈர்ப்பு என்னங்க அதில் என்ன தப்பு இருக்குது? வேறு எந்த இடத்துல கூடணும்? ரகசியமாக ஏற்றாது சொல்லணுமா என்ன? அப்படிலாம் கிடையாது இல்லையா? ஏங்க அது ஒரு அரசியல் மேடை. அந்த அரசியல் மேடையில் அப்படி தானே பேசுவாங்க அரசியல். ஆனால் அதில் வந்து அரசியல் மாண்பு எதுவும் கிடையாது. ஜனநாயகத்துக்கு எதிராக கருத்துரிமையும் பேச்சுரிமையும் சிதைக்கும் வகையில் கைது நடவடிக்கை எடுக்கும் திமுக அரசுக்கு கண்டனம். இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுவும் பத்திரிகை துறையில் நம்ம பேசியே ஆகணும். இப்போதைய துணை முதல்வர் அந்த அப்போதைய விளையாட்டுத்துறை அமைச்சரை போடும்போது கவுண்டமணி போட்டு டிக்கிலோ நல்ல விளையாட்டு அப்படின்னு சொல்லி போட்டாங்கல்ல, அதுக்காக ஒருத்தன் அரெஸ்ட்டு. சரி, இது மாதிரி பல்வேறு ஜஸ்ட் ஒரு ஃபியூ வேர்ட்ஸை வந்து எழுதுனதுலே வந்து அரெஸ்ட். 1 lakh ஃபார் கேதரிங் க்ரௌட். 5000லேருந்து 10,000 வரையும் கூட்டினா 1 லட்சம், 10,000லேருந்து 20,000 கூட்டினா 3 லட்சம், அதுக்கடுத்தது 8 லட்சம் வந்து கட்டணும், 20,000லேருந்து 50,000, 50,000க்கு மேலே போனால் 20 லட்சம் அப்படின்னு. ஆனால் இதில் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா 20 லட்சத்தை நீங்கள் பே பண்ணுறது. பே பண்ணிவிட்டு 10 லட்சம் வேணாலும் கூட்டிகிட்டு போகுது. ஃபைன் டைமோட ஸ்பெஷல் இன்டர்வியூவில் இன்றைக்கி நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள். வாருங்கள், அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். தாவேக்காவோட பொதுக்குழு நடந்துச்சு, அதில் பல்வேறு தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றப்பட்டுச்சு. முக்கியமான தீர்மானங்கள் பார்த்திங்கன்னா தாவேக்கா தலைவர் திரு விஜய் அவர்கள் தான் முதல்வர் வேட்பாளர்னு முன்மொழிஞ்சிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவுக்கு பெரிய ஷாக்காக இருக்குன்னு பல பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது எந்த வகையில் சார் ஷாக்காக இருக்க போகுது? இல்லை, அவங்களுக்கு எதுக்கு ஷாக்காக இருக்க போகுது? அவங்களுடைய தாவேக்காவுடைய தலைவர் அவர்களுக்கு முதல்வர் வேட்பாளர் தானே. அப்போ அதிமுகவுடைய தலைவர் அவங்களுக்கு முதல்வர் வேட்பாளர், திமுகவுடைய தலைவர் அவங்களுக்கு முதல்வர் வேட்பாளர். இல்லை, ஏடிஎம்கே ஷாக் ஆகிறதுக்கு எந்த இதுவும் இல்லை. ஏதாவது மீடியா சொல்லிட்டு இருக்க வேண்டியதான். தெர் இஸ் நத்திங் நியூ. மதுரை மாநாட்டிலையும் இதே தீர்மானம் தான் நிறைவேற்றப்பட்டது. அப்போ இல்லாத ஷாக் எதுக்கு இப்போ ஷாக்கு? ஏன்னா வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர்களோட பரப்புரை கூட்டங்களில் பார்த்தீங்கன்னா தாவேக்கா கொடி பறந்துச்சு, அவர் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணிக்கு வந்து பிளேயர் சொல்லி போட்டுட்டாங்க இப்படின்ற ஒரு மாதிரி நம்பிக்கையை கிரியேட் பண்ணிட்டாங்க. இல்லை, அதுக்கப்புறம் அவரே தானே சொன்னார், இல்லைங்க நான் தாவேக்காட்டெல்லாம் பேசலை, எந்த கூட்டணி பேச்சுவார்த்தையும் நாங்கள் ஈடுபடலைன்னு அவரே வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் சொல்லிட்டார்ல. அதுக்கப்புறமா அதை எதுக்கு நம்ம பெருசுப்படுத்துறோம்? ஏன்னா வந்து முன்னாள் அமைச்சர் திரு ஆர்பி உதயகுமார் கூட சொல்லியிருக்காரு, இது வந்து நடக்கும், நம்பிக்கை இருக்குது, கூட்டணி வர வாய்ப்பு இருக்குன்னு மறுபடியும் சொல்லியிருக்காரு. இல்லை, அவர் வந்து அவரே தான் சொன்னார், தாவேக்காவை காப்பாற்றணும்னா அவங்க வந்து அதிமுகவில் கூட்டணி சேரணும்னு. அப்படி ஒன்றும் பயந்துக்கிட்டு அதிமுகவில் கூட்டணி சேர்ந்தால் தான் தமிழக வெற்றி கழகத்தை காப்பாற்ற முடியுன்றது அது பக்கம் நெரேட்டிவ்னு சொல்கிறீங்களா சார்? இல்லை, இது எல்லாருமே ஒரு 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 பப்ளிக் பாயிண்ட்டை ஏற்படுத்துவாங்க. ஒவ்வொரு அரசியல்வாதிக்கும் மீடியாவில் தன் பெயர் பேசப்படணும், ஹெட்லைன்ஸில் இருக்கணும், அதிக நேரம் தொலைக்காட்சியில் நம்மளை காட்டணும் அப்படின்றது எல்லாருக்குமே அடிப்படையான ஒரு ஆசை மட்டும் இல்லை, அது அவசியம். அப்போ தான் அவங்க ஒரு கட்சி தலைவர் இருக்கிறாரு, ஒரு கட்சி பிரமுகர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மனசில் தெரியும். அப்போ யாரை பேசினா இங்கே அடிக்கடி காட்டுவாங்க? விஜய் பேசினா எல்லாரும் காட்டுவாங்க இல்லையா? ஸோ அதுதான் ஸ்ட்ராட்டஜி. அதனால அவர் எல்லாருமே விஜய் ஏதாவது ஒன்று சொல்லி கவன ஈர்ப்பு பண்ணிக்கலாம். அப்போ வந்து திரு விஜய் அவர்கள் பேர் சொல்லி லைம்லைட்லேயே இருக்கணுன்றதுக்காக தான் இந்த காரணம். அதுவும் அதுதான் மெயின் காரணம். ஓகே, இது இங்கே போயிட்டு ஆர்பி உதயகுமார் வந்து கூட்டணி பேசியாச்சு, அவர் வந்துடுவார், இல்லை சிக்னல் காட்டுறது, அதெல்லாம் வந்து அன்னைய பரபரப்பு தான். பியாண்ட் தட் இட் இஸ் நத்திங். சார், அதுக்கப்புறம் முக்கியமாக திரு விஜய் அவர்கள் சொன்னது என்னன்னா, முதல்வர் வந்து வன்ம அரசியலை வந்து கையாளுறாரு. இது எப்படி சார் எடுத்துக்கிறது? வன்ம அரசியல் தான் பண்ணுறாரா முதல்வர்? இல்லை, ஏன்னா இந்த சம்பவத்துக்கு விஜய் மட்டுமே காரணம்னு ஜீரோ டவுன் பண்ணுறாங்களே. அது வந்து மற்றவர்கள் பண்ணால் ஓகே, ஆனால் முதல்வரே பண்ணும்போது, முதல்வர்ன்றது கட்சிகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு தமிழகத்துடைய தலைவர் இல்லையா? அவர் எப்படி ஜீரோ டவுன் பண்ண முடியும்? எல்லா சைட்லேயும் நிறைய சைடில் தப்பு இருக்கு இல்லையா? விஜயோடைய தாவேக்காவுடைய வெர்ஷன் ஒன்று இருக்குல்ல, அதை வந்து அப்படி அதை யாருமே பேசலையே, எல்லாமே புறந்தள்ளிடுறாங்களே. ஸோ இதுதான் அதுக்கான காரணம். திரு விஜய் அவர்கள் பேசினார். அதுக்கு முன்னாடி திரு ஆதவ அர்ஜுனா பேசினதும் ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. குறிப்பாக டிஎம்கே கவர்மெண்ட்டை ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணி பேசினார்.
அதுவும் பார்த்தீங்கன்னா உதயநிதி அவர்கள் வந்து நடந்து போனால் கூட்டமே வராது, எங்கள் விஜய் பார்த்தீங்கன்னா நடந்து போனால் ஒரு மாநாடு மாதிரி வரும் அப்படின்லாம் பேசக்கூடிய காரணம் என்ன சார்? அவர் எங்க பொலிட்டிக்கல் அரேனால ரிட்டாலியேஷன், அதாவது திருப்பி அடிக்கிறதுன்றது ரொம்ப சாதாரணமான செயல், வார்த்தை தானே இது. அப்போ இதற்கு முன்பு அவங்க எவ்வளோ பேசினாங்க விஜய் என்ன பேசுனாங்க? ஓடி ஒளிஞ்சிட்டாரு, அவருக்கு தலைமை பண்பே இல்லை, அவர் வந்து வீட்டில் முடங்கி இருக்கிறாரு, வீட்டில் ஜாலியாக இருக்கிறாரு, ஒரு மாதம் என்ன பண்ணீங்க, இப்படியெல்லாம் அவர் வந்து ஒரு பக்கம் அரசியல்வாதிகளும் ஒரு பக்கம் ஊடகமும் மாற்றி மாற்றி அடிச்சதுல. அப்போ அதுக்கெல்லாம் ரிட்டாலியேட் பண்ண வேண்டியது அவசியம் தானே, அவங்க சைட்லேருந்து சொல்லணும்ல. அதை தான் ஆதவ அர்ஜுனா சொன்னார். அதே மாதிரி முக்கியமான விஷயம் அவர் சொன்னது என்னன்னா, நீங்கள் வந்து தாவேகா தலைவர் விஜய் வந்து காணாமல் போயிட்டார், ஓடிட்டாருன்னு சொல்லிட்டீங்க. அதே மாதிரி கலைஞர் திரு கருணாநிதி அவர்கள் வந்து கைது செய்யப்பட்ட போது ஸ்டாலினும் ஓடிட்டாரு. அதை வந்து அந்த இடத்துல கூற வேண்டிய காரணம் என்ன சார்? என்னங்க அதில் என்ன தப்பு இருக்குது? வேற எந்த இடத்துல கூறணும்? ரகசியமாக யார்ட்டாவது சொல்லணுமா என்ன? அப்படிலாம் கிடையாது இல்லையா? ஏங்க அது ஒரு அரசியல் மேடை, அந்த அரசியல் மேடையில் அப்படி தானே பேசுவாங்க அரசியல். ஆனால் அதில் வந்து அரசியல் மாண்பு எதுவும் கிடையிலையே. ஓகே, கரெக்டாக தானே பேசியிருக்கிறாரு. ஸோ இட்ஸ் ரைட் ஒன்லி. ரைட், இட் இஸ் ரைட். வந்து யாரையுமே மாண்பு குறைவாக எங்கேயும் பேசல அவர். ஸோ அதே மாதிரி அருண்ராஜ் அவர்களும் ஒன்று சொல்லியிருந்தாரு. என்னன்னா, ஒரு தொகுதிக்கு வந்து 30 கோடியிலேருந்து 40 கோடி ரூபா செலவு பண்ணுறாங்க, அதனால் வாக்காளர்கள் வந்து 1000 கொடுக்குற 1000 வந்து வாங்காதீங்க அப்படின்னு சொன்னதை வந்து பல திமுகவினர் திருச்சி மகளிர் உரிமை தொகையை வந்து 1000 வாங்காதீங்கன்ற மாதிரி பரப்புறதாகவும் தகவல்லாம் வருதே சார். இப்படி வந்து குறிப்பாக விஜய் வந்து டார்கெட் பண்ணி இந்த மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கான விஜயை மட்டும்தான் டார்கெட் பண்ணுறாங்க அவங்க. ஐஆர்எஸ் சொன்ன கான்டெக்ட் 2 விதமாகவே எடுத்துப்போமே. அவர் 1000 ரூபாவை மையப்படுத்தியதாகவே எடுத்துப்போம். இப்போ எதுக்கு மகளிர் மேலே இவ்வளோ பாசமாக இவங்களுக்கு திமுக 1000 ரூபாய் கொடுக்குறதுக்கு? தமிழ்நாட்டில் வாக்காளர்கள் எண்ணிக்கை பெண்கள் அதிகம். பெண்கள் யார் பக்கம் இருக்கிறாங்களோ அவங்க பக்கம் வெற்றி உறுதி. அப்போ 2வது பெண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்கள் வாக்குச்சாவடிக்கு வந்து ஓட்டு போடுறது அதிகம் ஆண்களை விட. ஓகே, ஆண்கள் ஓட்டுலையும் நம்பரு, அவங்க டேர்ன் அவுட்டும் கம்மி. அப்போ பெண்களை கவர்றது தான் இந்த பிங்க் பஸ் 1000 ரூபாய்லாம். இதுக்கு பின்னாடி வெல்ஃபேர்லாம் கிடையாது. இந்த 1000 ரூபாவை நம்பி நீங்கள் வந்து ஓட்டு போடாதீங்க. அது வந்து ஏங்க உங்களை எதுங்க 1000 ரூபாய்க்கு நீங்கள் எதிர்பார்க்குறவர்களுக்கு உங்கள் இந்த அரசு உங்களை வச்சுருக்குது. 50,000 ரூபாய் சம்பளம் வாங்குகிற ஒரு ஒர்க்கராகவோ இல்லை ஒரு தொழில் முனைவோரோ உங்களை மாற்றிட்டாங்கன்னா எதுக்கு நீங்கள் 1000 ரூபாய்க்கு கெஞ்சிருங்க? ஏன்னா இது வந்து அவங்க வந்து ரொம்ப முக்கியமான திட்டம்னு சொல்லி எதுக்கு நான் என்ன கேட்குறேன், 1000 ரூபாய்க்கு கூட வழி இல்லாமல் இந்த சமூகத்தை மாற்றியது யார்? இவங்களை பிச்சை எடுக்க வச்சது யார்? ஆண்ட அரசும் ஆளும் அரசும். ஆமாம். அப்போ வெல்ஃபேர் ஸ்கீம்னு பார்த்தா நீங்கள் வந்து அவங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறத விட அவங்க 5000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கான வழியை ஏற்படுத்தி கொடுங்க. முதல்வர் சொல்கிறாரு 10 லட்சம் கோடி ரூபா முதலீடு கொண்டு வந்திருக்கோம், நிறையா வேலை வாய்ப்பெல்லாம் உருவாக்கி கொடுத்துருக்கோன்னு அவரும் ஒரு வகையில் சொல்லி வெள்ளை அறிக்கை கொடுங்க. அவங்க அதே தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. வெள்ளை அறிக்கை கொடுங்க. எத்தனாயிரம் ஆண்டுக்கு 10 லட்சமா, ஆண்டுக்கு 5 லட்சம் 10 லட்சம் வேலை வாய்ப்புனாங்க. 50 லட்சம் வேலை வாய்ப்பு வந்திருக்கணும். எந்தெந்த கம்பெனியில் எத்தனை பேர் வேலைக்கு சேர்ந்தான், கவர்மெண்ட்டில் எத்தனை பேர் வேலைக்கு சேர்ந்துருக்கான், எல்லாத்தையும் வெள்ளை அறிக்கை கொடுத்தா முடிஞ்சிருச்சுல. இந்த பேச்சுக்கே இடம் இல்லைல்ல. காட்டிட்டாரே சார் அமைச்சர். அதில் என்ன டீட்டெயில் இருந்தது? வெள்ளையாக ஒரு பேப்பர் மட்டும் தானங்க இருந்தது. அதில் என்ன எவ்வளோ இருக்க போகுதுன்னு தெரியல. ஏன்னா அன்புமணி அவர்களும் சொல்லியிருக்காரு, பொய் சொல்கிறாருன்ற மாதிரி சொல்லியிருக்காரு முதலீடு விஷயத்தில். கொடுக்கணும்னா எப்போயே கொடுத்துருப்பாங்க. ஓகே, இன்னும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ கொடுத்தா யார் போய் வெரிஃபை பண்ணுறது? கொடுக்க மாட்டாங்க. ஓகே, லாஸ்ட் மினிட் வரைக்கும் கொடுக்கவே மாட்டாங்க சார். அடுத்தபடியாக வந்து அமைச்சர் திரு சேகர்பாபு அவர்கள்ட்ட வந்து கேட்குறாங்க தாவேகா பொதுக்குழு பற்றி. தாவேகா பற்றி என்கிட்ட பேசாதீங்கன்ட்டு ரொம்ப ஒரு மாதிரி ரிப்போர்ட்டர்ஸ்ட்டு வந்து கடுமையாக வந்து பேசியிருக்காரு சார். அவர் ஏன் தொடர்ந்து தாவேகான்னு கேள்வி கேட்டாலே அவருக்கு ஏன் சார் ஒரு மாதிரி அலர்ஜி மாதிரி பிஹேவ் பண்ணுறாரு? அவருக்கு மட்டுமா அலர்ஜி? எல்லாருக்கும் தாங்க அலர்ஜி. முதல்வர் தாவேகா தலைவர் தான் சொல்கிறாரு, விஜய் பேரை கூட சொல்ல மாட்டாங்க. புதிய எதிரின்னாங்க, இப்போ தான் தாவேகான்றாங்க. ஓகே, அதனால தாவேகா எல்லாருக்குமே அலர்ஜி தான். ஒருத்தருக்கு மட்டும் இல்லை, தமிழக அரசியலில் அதாவது தாவேகாவை எதிர்க்கிற எல்லாருக்குமே தாவேகா அலர்ஜி தான். பொதுக்குழுவில் வந்து தாவேகோட பொதுக்குழுவில் வந்து பல தீர்மானங்கள் நிறைவேற்றினாங்க. கிட்டத்தட்ட 12 தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 11வது தீர்மானமாக ஜனநாயகத்துக்கு எதிராக கருத்துரிமையும் பேச்சுரிமையும் சிதைக்கும் வகையில் கைது நடவடிக்கை எடுக்கும் திமுக அரசுக்கு கண்டனம். இது ரொம்ப முக்கியமான விஷயம் சார். அதுவும் பத்திரிகை துறையில் நம்ம பேசியே ஆகணும். இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில் இந்த கவர்மெண்ட்டில் பத்திரிகை துறை எப்படி சார் ஃப்ரீயாக செயல்படுதா? ஏங்க ட்விட்டு போட்டால் தூக்கி போட்டுறாங்க. ஒரு ட்விட்டு போட்டால் ஐ திங்க் நம்ம இது நான் சொல்கிறது இப்போ இல்லை, தொடக்கத்தில் இந்த அரசு வந்ததுலேருந்து 2021 இப்போதைய துணை முதல்வர் அந்த அப்போதைய விளையாட்டுத்துறை அமைச்சரை போடும்போது கவுண்டமணி போட்டு டிக்கிலோ நல்ல விளையாட்டு அப்படின்னு சொல்லி போட்டாங்கல்ல, அதுக்காக ஒருத்தன் அரெஸ்ட்டு. ஐயோ,
சரி, இது மாதிரி பல்வேறு ஜஸ்ட் ஒரு ஃபியூ வேர்ட்ஸை வந்து எழுதுனதுலே வந்து அரெஸ்ட்டு. ஸோ இப்போ இது மாதிரி இண்டிபெண்ட் எல்லாரும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதில் இந்த தீர்மானத்தில் ரொம்ப குறிப்பாக வந்து இண்டிபெண்ட் ஜேர்னலிஸ்ட் வந்து நம்மை போன்றோம். எஸ், ஒரு பெரிய கார்ப்பரேட் செக்டார் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு சிம்பிளான ஒரு டிஜிட்டல் சேனல் தான், நானும் ஒரு சிம்பிளான டிஜிட்டல் சேனல் தான். இது மாதிரி ஆட்களை அரெஸ்ட் பண்ணுறதையும் கண்டிச்சிருக்காங்கன்னா நமக்கு தான் பேக் போன் எதுவுமே கிடையாது. வக்கீல் வைக்கணும், அது எவ்வளோ செலவாகும், அதுக்கெல்லாம் வந்து நம்மளை ரொம்ப அலக்களிக்கிறது தானே. ஸோ அதை நான் உண்மையிலே ரொம்ப வரவேற்கிறேன். அது ரொம்ப முக்கியமான தீர்மானமாகவும் நான். ஆனால் கருத்துரிமையை வந்து இவங்க தானே சார் ஃபஸ்ட்டு பேசிக்கிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு பாராட்டி பேசினா அது கருத்துரிமைங்க. ஒரு சில சேனல்லாம் அவங்க பேசுகிறத நம்மளால் காது கொடுத்து கேட்க முடியாது. அவ்வளோ கீழ்த்தரமான வார்த்தைகள், ஓகே, எவ்வளோ அசிங்கமாக, இப்போ ரெட்டை அர்த்தம்ன்றதை கூட சொல்ல முடியாது, அதை விட கீழ்த்தரமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க. அவர்கள் மேலே யாருமே கம்ப்ளைண்ட் தர மாட்டேங்கிறாங்க, யாருமே வந்து நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்கள வந்து அப்படியே அலோவ் பண்ணுறாங்க. என்ன காரணம்னா அவங்கெல்லாம் ஆளும் அரசுக்கு வந்து ஆதரவாக பேசுகிறாங்க. அப்போ வந்து ரொம்ப அசிங்கமாக இருந்தாலும் அது வந்து அப்படி நான் அதை ஐம் நாட் அப்ஜெக்டிங், அதனால் அவங்க பேசக்கூடாதுன்னு சொல்ல, அவங்கவுங்க அதை நான் இப்படி பேசலாமா பொது வழியிலன்னு அவங்க தீர்மானிக்கிறது. ஓகே, ஆனால் அதையெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நம்ம பேசுகிறது ஒன்றுமே இல்லையே. நம்ம வந்து இருக்கிற தரவுகளை தானே சொல்கிறோம், அதுக்கே தூக்கி போட்டானா என்ன அர்த்தம்? அந்த கரூர் கூட்ட நெரிசலுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா எல்லாருக்குமே கட்சி வந்து பொதுக்கூட்டம், ரோட் ஷோ இப்படி நடத்துக்கு வந்து நெருக்கடிகள்லாம் ஆரம்பிச்சிருச்சு. அதுக்காக என்ன பண்ணால் கவர்மெண்ட் கூட அனைத்து கட்சி கூட்டம் நடத்தியிருக்காங்க. என்னன்னா பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகள்லாம் கொடுத்துருக்காங்க சார். என்னன்னா ஒரு 2 ஹவருக்கு மேலே வந்து பொதுமக்கள் வந்து வெயிட் பண்ண சொல்லக்கூடாது, 3 மணி நேரத்துக்கு மேலே வந்து பொதுக்கூட்டமே நடத்தக்கூடாது, முக்கியமாக டெபாசிட் கட்டணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இது நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, அது ஓகே, இது ஒரு ப்ரொசீஜர் தேவை தானே. எப்போ ஏன்னா அது எல்லா கட்சிக்கும் பொருந்தும் தானே இது. ஆமாங்க சார். இல்லை ஒரு கட்சிக்கு தானே? இல்லை எல்லா கட்சிக்கும் பொருந்துன்ற மதத்தில் அது சரிதான். ஏன்னா சார் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்குது, இல்லை அரசோடைய சொத்துக்கள் நாசமாகுது அப்படின்னும் போது அதை நீங்கள் வந்து இப்போ இட்ஸ் எ ஃபேர் ப்ராசஸ் தான் நினைக்கிறேன். எப்படின்னா அதாவது 1 lakh ஃபார் கேதரிங் க்ரௌட், 5000 10,000 வரையும் கூட்டினா 1 லட்சம், 10,000 20,000 கூட்டினா 3 லட்சம், அதுக்கடுத்தது 8 லட்சம் வந்து கட்டணும், 20,000 50,000, 50,000 மேலே போனால் 20 லட்சம் அப்படின்னு. ஆனால் இதில் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா 20 லட்சத்தை நீங்கள் பே பண்ணுறது, பே பண்ணிவிட்டு 10 லட்சம் வேணாலும் கூட்டிகிட்டு போகுது, க்ரௌடு கூட போகுது. ஏன்னா உங்களுக்கு நீங்கள் 20 லட்சம் பே பண்ணிவிட்டு 1 லட்சம் தூக்கலாம், 5 லட்சம் தூக்கலாம். இந்த நம்பரை வந்து நீங்கள் இப்போது சைஸபிளாக இதை வச்சு சொல்லலாம்ல. இப்போ அது வந்து அந்த விதத்தில் இது ஓரளவுக்கு எவ்வளோ பேர் வந்தாங்க, எவ்வளோ காசு கட்டினாங்க அப்படின்றத நம்மளுக்கு அந்த விதத்தில் இவங்க நம்பரை ஏமாற்ற முடியாது. கரெக்ட். 20,000 பேர் தான் வந்தேன், 10 லட்சம் தான், 20 லட்சம் கட்டியிருக்கேன், இதுக்கு 50,000 மேலே வரும் தான், வந்ததே 2 லட்சம் பேர் அப்படின்றத சொல்லிடலாம்ல. இப்போ கரெக்ட், நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அந்த விதத்தில் இது இனவே இட் இஸ் ஒரு வெளிப்படைத்தன்மைக்கு காவல்துறைக்கும் சரி, மீடியாக்களும் சரி, பொதுமக்களுக்கும் சரி. இப்போ விஜய் வந்து நாகப்பட்டினம் போகிறாரு, ஒரு 5 லட்சம் பேர் வராங்கன்னு வச்சு, 2 லட்சம் பேர் வராங்க. ஆனால் வந்து மீடியாவில் என்ன ரிப்போர்ட் ஆகுது, காவல்துறையில் என்ன ரிப்போர்ட் ஆகுது, 10,000 பேர், 5,000 பேர், இப்படி தான் 30,000 பேர், இப்படி தானே வருது. அது இதுலேருந்து ஒரு தெரிஞ்சிடும்ல. இந்த வே தட் இஸ் குட். ஆக்சுவலாக இது எல்லா கட்சிக்கும் பொருந்தது தானே. ஆனால் இதை வந்து திரு அன்புமணி ராமதாஸ் ஏற்று சொல்லியிருக்காரு சார். யாருமே இவ்வளோலாம் நம்மளாம் கட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி ஏற்று பேசியிருக்கு. இல்லை, இது ஃபேராக தாங்க இருக்குது. எனக்கு அவங்க வந்து ஒரு 10,000 அன்புமணி ராமதாஸ்லாம் 10,000 வந்தாலே பெரிய விஷயம். 1 லட்சம் கட்ட முடியாதானே, அது ரிட்டர்னபிள் தானே. அது வந்து அப்படியே அவங்க கவர்மெண்ட்டு இதுவாக டெபாசிட் தானே. நீங்கள் இப்போ கூட்டம் முடிஞ்சு எது அசம்பாதம்லாம் திருப்பி கொடுத்துட்டு போகிறாங்க, அவ்வளோதான். ஆனால் இந்த கூட்டம் ரொம்ப முக்கியமான கூட்டம் சார் இது. ஆனால் இதில் வந்து திரு முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் பங்கேற்கலன்ற குற்றச்சாட்டும் வந்திருக்கு சார். ஏன் பங்கேற்கலன்னு நினைக்கிறேன்? ஏங்க இது வந்து முக்கியமான கூட்டமே கிடையாது, ஒரு பெயர் துடைப்புக்கு. ஓகே, இதில் என்ன இருக்குது, ஆல் பார்ட்டி மீட்டிங், இவங்க வந்து ஒரு டிராஃப்ட் பண்ண போகிறாங்க, கோர்ட்டில் கொடுக்க போகிறாங்க, கோர்ட்டு இதை வந்து சரி இல்லை தவறு இதில் ஆல்டர் பண்ண போகுது. அது திஸ் இஸ் நாட் அ பிக் திங். ஓகே சார், நம்ம நடப்பு அரசியல் மற்றும் சமூக நிகழ்வு குறித்து நம்ம நிறைய பேசணும். இது குறித்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் இன்னும் நம்ம டீட்டெயிலாக பேசலாம் சார். நன்றி சார். பேசலாம். ரொம்ப நன்றி.